2வது வந்து அண்ணி வந்து சொல்றாங்க, இந்த மாரி வந்து எப்படி நிரூபிக்கிறதுன்னா, ஏடிஎம்கே காரங்களுக்கு சீட்டு குடுக்காம நிரூபிங்க. கேபினெட்ல வந்து பொறுப்பு குடுக்காம நிரூபிங்க அப்படின்றாங்க. அ எப்படி திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு குடுத்திருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆதரவு குடுத்திருக்காங்கல்ல அப்படின்றாங்க. சரி அவங்க கடைசி வரைக்கும் வாபஸ் வாங்க மாட்டாங்கன்னு அண்ணியால சொல்ல வைக்க முடியுமா? அவங்க கூட்டணி தானே. இவங்க இன்னும் ஆதரவு தெரிவிக்கல. இவங்க சொல்லல. ஆனா இவங்க கூட்டணி திமுகவுடைய கூட்டணி கட்சியில ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல. 4 கட்சி 8 எம்எல்ஏ குடுத்தாங்கல்ல. அவர்கள் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆதரவு குடுத்தார்களோ அப்படின்றாங்கல்ல. அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஆதரவை வாபஸ் வாங்க மாட்டார்கள் அப்படிங்கிற உத்தரவாதம் குடுக்க முடியுமா? அப்ப அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு பார்க்கிறோம். 1. 2வது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜுடைய முடிவு மாற்றத்துல ஏதாவது நடந்திருக்கலாமா? அப்படிங்கிற ஒரு கிரே ஏரியா தெரியுது. ஏன்னா காலையில 1, மதியம் 1, சாயந்திரம் 1 அவர் வேற 3 நிலைப்பாடு எடுத்ததுனால அதுல வந்து ஒரு கிரே ஏரியா தெரியுது. புரியலங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதிமுகல ஒரு பிரிவினர் வந்து இவங்க ஆதரவு தெரிவிச்சதுல பணம் புழங்கி இருக்கும் அப்படின்னு நான் நம்பல. இதுக்கு வந்து அதுக்கு மாரி தகவல்களும் இல்ல. அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கு. அதுல சந்தோஷமா வந்து வந்திருக்காங்க. அமைச்சரவையில் பங்கு, அமைச்சரவை அமைப்பதுங்கிறது அதிமுகலே பேசப்பட்டதுங்கிறது எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அதிமுக ஒட்டுமொத்தமா பண்றது, திரு எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சராக்கி பண்றது, திருமாவளவன முதலமைச்சராக்கி பண்றதுன்னு எல்லா ப்ராபபிலிட்டியும் யோசிச்சிருக்காங்க. அப்ப இது வந்து குதிரை பேரத்துல வராது. இது வந்து கூட்டணியில வரும். நாளைக்கு நீங்க வந்து ராஜ்யசபா சீட் எதுக்காக வாங்குனீங்க? நீங்க கூட்டணிக்கு நிபந்தனை வச்சீங்களா? வைக்கலையா? இன்னைக்கு எத்தன வச்சு வச்சிருக்கீங்க? ஒரே ஒரு எம்எல்ஏ அதுக்கு வந்து ஒரு எம்பியா?